Solve P tan x plus Q tan y equal to tan z. இப்போ இது எந்த டைப்பில் இருக்குன்னா PP plus QQ is equal to Rன்ற டைப்பில் இருக்குது. இப்போ இதில் நம்ம சம்மில் P வேல்யூ என்னன்னா tan x, Q வேல்யூ tan y, R equal to tan z. இப்போ dx by P is equal to dy by Q is equal to dz by R. இப்போ dx by P வேல்யூ என்ன உங்களுக்கு tan x, dy by Q வேல்யூ tan y equal to dz by R வேல்யூ tan z. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை எடுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரல் dx by tan x is equal to integral dy by tan y. இப்போ 1 by tan x நம்ம எப்படி எழுதலாம்னா cot xன்னு எழுதலாம். cot x dx is equal to cot y dy. cot x உடைய இன்டகிரேஷன் என்னன்னா log of sin x is equal to cot y உடைய இன்டகிரேஷன் log of sin y plus ஒரு constant log c1. இப்போ இந்த log sin y நம்ம left hand side கொண்டு வரோம். இப்போ log of sin x minus log of sin y equal to log c1. இப்போ இது எப்படி இருக்குன்னா log a minus log b போல இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம் log of a by b sin x by sin y equal to log c1. both side log கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ sin x by sin y equal to c1 கான்ஸ்டன்ட்டை நம்ம u கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுக்க போகிறோம். இன்டகிரல் dy by tan y is equal to integral dz by tan z. இப்போ 1 by tan y நம்ம எப்படி எழுதலாம்னா cot y dy ன்னு எழுதலாம். equal to integral 1 by tan z cot z dz. cot y dy உடைய இன்டகிரேஷன் என்னன்னா log of sin y is equal to cot z வந்து log of sin z plus log c2. இப்போ log of sin y அந்த log of sin z left hand side கொண்டு minus log of sin z equal to log c2ன்னு கிடைக்கும். இது எப்படின்னா log a minus log b போல இருக்கு. அப்போது அதை எப்படி எழுதலாம்னா log of a by b sin y by sin z equal to log c2. both side log கேன்சல் பண்ணோம்னா sin y by sin z equal to c2. இந்த c2 கான்ஸ்டன்ட்டை v எடுத்துக்கிறோம். அப்போ therefore general solution f of u comma v equal to 0. இப்போ f of u வேல்யூ என்ன sin x by sin y comma v வேல்யூ sin y by sin z equal to 0.